பிரெட்னால எப்பயுமே சாண்ட்விச் டோஸ்ட் செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த ரெசிபி ட்ரை பாருங்க. பிரெட் உப்புமா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண பூண்டு 3 கூடவே குடமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வாசனை வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுங்க. குக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட கலர் மாதிரி வாசனை வர அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணோம். எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நியூலி மேரீடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் வேறு மாதிரி வரும். எனிவேஸ் அடுத்தது வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சாஸி ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கைண்ட் ஆஃப் அ சைனீஸ் இன்ஃப்யூஸ் பண்ண பிரெட் உப்புமான்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் மைதா பிரெட் வந்து எப்போயுமே வாங்குறது இல்லைங்க. எப்போயுமே ஹோல் வீட் பிரெட் இல்லைனா மல்டிக்ரெயின் பிரெட். ஸோ அதை வந்து சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், கைண்ட் ஆஃப் சாஃப்டாக இருக்கும். இல்லை நல்லா டோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்பி அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக் கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு செய்கிறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சாஸ் எல்லாம் ப்ரெட்டை நல்லா கோட் பண்ணிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து பிரெட் உப்புமா ரெடி. கூடவே ஆம்லேட், மஷ்ரூம் டிக்கா, க்ரீன் சட்னி, பவர் பேக்டான டின்னர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பாய். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.